தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நல்லது நடக்கும். நம்ம லைஃப்பில் பொதுவாக எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷங்கள் இருக்கும், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். சந்தோஷம் இருக்குன்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும். மேஷம் ஒரு அருமையான ராசி. ராசியில் முதல் ராசி, முதலிடம். முதலிடம் ஏன் கொடுத்தாங்க? கடைசி இடம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னா, இந்த ராசி மண்டலத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமாக சில விஷயங்கள் இருக்கும். முதலிடம் கிரகமான சூரியன் உச்சம் பெற்ற வீடு மேஷம். அதனால மேஷத்திற்கு முதல் வீடு. அதனால தான் சித்திரை மாதம் அப்படின்னாலே மேஷ மாதம் அப்படின்னு பேர். அந்த மேஷம் முதலிடம். அதனால தான் அந்த மேஷராசிக்காரவங்களுக்கு என்றைக்குமே தனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் யாராவது கொடுக்கலன்னா அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. ரெஸ்பான்ஸ் கொடுக்குற இடத்துல மட்டும்தான், தன்னை மதிக்கக்கூடிய இடத்தில் மட்டும்தான் மேஷராசி இருப்பார்கள். அது என்ன உறவாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு அந்த உறவு மீது நம்பிக்கை விருப்பங்கள் எல்லாமே இருந்தாலும் மதிப்பு இல்லைன்னா போக மாட்டாங்க. நீங்கள் நிறைய வீடுகளில் பாருங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு உரிய அழைப்பு கொடுத்தா தான் அவங்க வருவாங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அவங்க அதை தூக்கி எறிஞ்சிருவாங்க, வேண்டாம். ஆனால் அதே நீங்கள் ரெஸ்பான்ஸாக ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் காலில் கூட நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் அங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் அங்கே அவமானப்பட்டாலோ அசிங்கப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு நீங்கள் எத்தனை தடவை அவங்க அழைப்பு கொடுத்தாலும் போக மாட்டாங்க. அதுதான் மேஷம். அப்படி தனக்குன்னு ஒரு தலைமை பண்பு, தனக்குன்னு ஒரு தனிமை விரும்பக்கூடியவர்கள். நீங்கள் வேணால் மேஷராசிக்காரவங்க வீடு எல்லா வீட்டுக்கும் போங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரூமே இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கட்டில், அவங்களுக்கு என்னதான் கல்யாண வாழ்க்கையிலே இருந்தாலும் மேஷராசிக்காரவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு பிரவேசியை ஒன்று விரும்புவாங்க. இதுதான் மேஷம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனே எடுத்து வச்சுப்பாங்க. ஒரு இடம், ஒரு ஹாலே இருந்தாலும் அந்த ஹாலில் அந்த இடத்துல தான் அவர் உட்காருவார், அந்த டேபிளில் தான் உட்காருவார், அந்த சேரில் தான் உட்காருவார், அந்த சோஃபாவில் அந்த இடத்துல தான் உட்காருவார். இப்படிலாம் மேஷத்துக்குன்னு தனியாக ஒரு அவங்களே இது யதார்த்தமாக நடக்கும். இது ஒன்றும் பிளான் பண்ணி நடக்கிறது கிடையாது. அப்படி மேஷம் எல்லா தாளையுமே தனிமைப்படுத்தப்பட்டு தனித்துவம் கொண்டவர்களாக விளங்குவாங்க. இவங்களுக்கு டிப்ரெஷன் வருவதற்கு காரணம் ரொம்ப குறைவு. டிப்ரெஷன் வர வாய்ப்பே இல்லையே. அப்படி இருந்தும் ஏன் மேஷம் டிப்ரெஷன் துன்பத்திற்கு ஆளாகிறாங்க? அதுக்கு யார் காரணம்? இதில் எத்தனை சதவிகிதம் மேஷமே காரணம், என்னென்ன காரணத்தினால, எத்தனை சதவிகிதம் மற்றவர்களால் மேஷம் டிப்ரெஷன் ஆகிறாங்க? முதல்ல என்னென்னா மேஷம் எதனால் யாரால் டிப்ரெஷன் ஆகிறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து எத்தனை சதவிகிதம் இவங்க அதுக்கு காரணமாக இருக்கிறாங்க இந்த டிப்ரெஷன் வரத்துக்கு. இது இல்லாமல் எந்த ராசிக்காரர்கள் டிப்ரெஷன் ஆக்குவாங்க, யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும், இதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கடுத்து கடைசியாக தீர்வு, இதுக்கு என்ன தீர்வு பரிகாரம், இதையும் சொல்ல போகிறேன். எஸ், இப்போ ரொம்ப உள்ளே வரோம். முதல்ல இந்த மேஷராசிக்காரர்கள் டிப்ரெஷனுக்கு துன்பத்திற்கு யார் காரணம்னா நிறைய இருக்காங்க. இவ்வளோ தனித்துவமாக நிறைய பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தில் ஒரு இடம் கிடச்சிருச்சுன்னா அந்த இடத்த என்றைக்கும் விட்டுடக்கூடாது, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள், கையில் முதல்ல ஏதாவது தனக்குன்னு ஒரு பதவி, தனக்குன்னு ஒரு காசு, தனக்குன்னு ஒரு வாழ்க்கை, தனக்குன்னு ஒரு சூழ்நிலையை இன்னொருத்தவங்களை நம்பிடக்கூடாது, என்றைக்கும் ஒருத்தவங்கள்ட்ட யாசகம் கேட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இப்படி இருந்து அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்கன்னா என்ன காரணம்னா, முதல் காரணம் அவங்கள யாராவது அலட்சியம் செய்தால் அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அது அவங்களால தாங்கவே முடியாது. என்னங்க நான் சொல்கிறது கரெக்டாக? ரெண்டாவது,
மேஷராசிக்காரவங்கள்ட்ட யாராவது பொய் பேசுனா அவங்களால தாங்க முடியும். அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் பொய் பேசுகிறான்டா அப்படின்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா துதி பாடுறவன் யார், துதி பாடாதவன் யார், இந்த முகஸ்துத்தின்னு சொல்லுவாங்க. முகத்துக்கு முன்னாடி அவங்கள பெருமையாக பேச அவங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் அவங்க ரசிப்பாங்க. பரவாயில்லடா, உனக்கு இவ்வளோ தூரம் நடிக்க தெரியுது, இவ்வளோ தூரம் பொய் சொல்ல தெரியுது, நீ படித்த பள்ளிக்கூடத்தில் நான் பிஹெச்டியே படித்தவன்டா அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க. ஆனால் வெளியில் அதை காட்டிக்க மாட்டாங்க. அப்படி இந்த மேஷராசி அந்த இடத்துல என்ன ஆகுறாங்க, பொய் பேசுகிறவங்களால கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம், ஒரு விஷயத்தை ரொம்ப நம்புவாங்க. இவங்க இதை செஞ்சிருவான், இதை பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு அவன் தன்னுடைய அந்த நம்பிக்கையை உடைப்பான் பாருங்க. அங்கே இவங்க உடஞ்சி போயிடுவாங்க. அதை ஏன்னா இவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், சொன்ன சொல்ல காப்பாற்றணும், பணங்காசு அப்புறமா, டைமை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த மேஷராசிக்காரவங்களை நம்ம வந்து ரொம்ப அதிகமாக காயப்படுத்தணும்னா இது மாதிரி நம்பிக்கையை உடைச்சா அவங்களால தாங்கவே முடியாது. அங்கே தான் டிப்ரெஷன் அதிகமாக வராங்க. அது மாதிரி மனிதர்களை பிடிக்காது. அதே மாதிரி ரொம்ப முக்கியம், மேஷராசிக்காரவங்களை யாராவது கட்டுப்படுத்த நினச்சிங்கன்னா அவங்களால டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. அவங்கள சைலண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, சும்மா இருங்க அப்படின்னு திட்டக்கூடாது, இனிமேல் உங்கள் வேலையை பார்த்துட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. இந்த வார்த்தையெல்லாம் அவங்களால கேட்கவே முடியாது. இந்த கட்டத்துக்குள்ளே தான் உட்காந்துருக்கணும், இதை விட்டு நீ தவண்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. மேஷத்தால் ஏற்றுக்க முடியாது. ரொம்ப முக்கியமாக என்னென்னா, யாராவது மேஷத்தால் இது முடியாதுன்னு அவங்க முயற்சியை, அவங்களுடைய கௌரவத்தை குறைச்சி மதிப்பிடுறாங்க, டைரெக்டாக பேசுகிறாங்கன்னா அது அவங்களால தாங்க முடியாது. என்னவாவது சவால் கொடுத்தீங்கன்னா உடனே அதை இறங்கி அதை எப்படியாவது வந்து நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நான் அவன் இல்லை அப்படின்னு அதை தூக்கி அதற்கு ஒரு ஃப்ரேம் போட்டு காட்டிட்டு தான் அடுத்த இடத்துக்கு வருவாங்க. அடுத்தது இந்த குறை சொல்கிறவங்க, அதேமாரி பொறாமப்படுறவங்களை கண்டால் மேஷம் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. என்னடா ஜென்மங்கள் நீங்கள், எவ்வளவு நான் செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளவு நான் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒன்றால் தான் இது இருக்குது, நீ தான் இப்படி பண்ணுற, இப்படி இது மாதிரி பேசுகிறவங்களை கண்டாலே இவங்க டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. பொறாமப்படுறவங்களை கண்டாலும் டிப்ரெஷன். எதுக்குடா பொறாமப்படுறீங்க, நான் வளர்றதுன்னு என்னோடய உழைப்பு, என்னோடய முயற்சியை நான் யாரையும் ஏமாத்தலை, மக்கள் என் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தில் நான் முன்னேறேன். ஏன்னா மேஷத்துக்கு எப்பயுமே விசுவாசம் அதிகமாக மக்கள் வைப்பாங்க. மற்றவர்கள் வந்து குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்ப பாராட்டுறவங்களையும் மற்றவங்க வந்து நட்பு அதிகமாக கிடச்சிடும். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானாக வளரும்னு ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, அதுமாரி ஊரார் பிள்ளைகளால் ஊட்டி வளர்க்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் எங்கேயோது சம்பாரிச்சிடுவாங்க மக்களை. இது இந்த பொறாமக்காரவங்களுக்கு பிடிக்காது, இதை கண்டு இவங்க டிப்ரெஷன் ஆகுவாங்க. அடுத்தது இந்த வாக்குறுதியை காப்பாற்றாதவங்களை கண்டாலே பிடிக்காது, சொல்ல காப்பாற்றாதவங்களை கண்டாலே பிடிக்காது, அங்கே பயங்கர டிப்ரெஷன், செம டென்ஷன் ஆகிடுவாங்க. அடுத்தது எப்பயும் உள்ளது, துரோகம் செய்பவர்களை கண்டாலும் டிப்ரெஷன் ஆகுவாங்க. இன்னொன்று, இவங்க வெற்றியை சகித்துக்காதவர்களை கண்டால் டிப்ரெஷன் ஆகுவாங்க. நான் வாங்கின வெற்றி உண்மையான வெற்றி, இதை என்ன உன்னால் சகிச்சிக்க முடியலன்னு. சரி, இந்த டிப்ரெஷன் இது மாதிரி உள்ளவங்களால் ஆகிறாங்க. இவங்களால் எந்தெந்த விஷயத்தில் டிப்ரெஷன் ஆகிறாங்கன்னா, இது மாதிரி வரக்கூடிய நபர்களால் இவங்களை கிளறி விடுறதுனால இவங்க என்ன ஆகுறாங்க, அவசரப்படுறாங்க, கோபப்படுறாங்க, அதிகமாக சில விஷயத்தை எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இவங்களுக்கு தோல்வியை கண்டால் ஒரு பயம், அந்த இடத்துல டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. ஒப்பிட்டு பார்த்தா டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. பிடிவாதம்ங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க டிப்ரெஷன் ஆகுவாங்க. ஈகோ, தனிமை, இது எல்லாம் யாராலும் இன்னொருத்தவங்களால் ஏற்படக்கூடியது, மனக்கசப்பு, இதில் இவங்க டிப்ரெஷன் ஆகிறாங்க. இப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்கள் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த ராசிக்காரர்கள் இதையெல்லாம் அவங்களுக்கு ட்விஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, மேஷராசிக்காரர்களை எப்பயுமே டைரெக்டாக எதிர்க்கக்கூடியவர்கள், மறைமுகமாக அவங்கள கழுத்தை நெரிக்கக்கூடியவர்கள் யாருன்னா, முதல் இடத்துல மேஷராசிக்காரர்கள் எதிர்ப்பாளர்கள்ன்ற இடத்துல கன்னி ராசி இருப்பாங்க. கன்னிக்கும் மேஷத்துக்கும் நிறைய பகை ஏற்படும். அதே மாதிரி துலா ராசிக்கு மேஷத்துக்கும் ஏட்டிக்கு பூட்டி அமையும். அதே மாதிரி விருச்சக ராசிக்காரவங்க மேஷராசிக்காரவங்களை பயன்படுத்திப்பாங்க, திருப்பி ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. இதில் டிப்ரெஷன் அதிகமாக ஆவாங்க. இந்த கீழ்த்தளம்னு சொல்லுவாங்க, நல்ல கவனிங்க, ராசி கட்டளத்தில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, இந்த 4 ராசிக்காரர்களால் மேஷராசிக்காரர்கள் எப்பயுமே டிப்ரெஷன் ஆவாங்க. இவங்களை அதிகமாக டிப்ரெஷன் படுத்துறது இந்த 4 ராசிக்காரர்கள்.
இதுக்கு என்னங்க தாங்க தீர்வு? ரொம்ப சிம்பிள். மேஷராசிக்காரர்கள் டிப்ரெஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் அவசரத்தன்மைகளை குறைச்சிக்கிங்க, கோபத்தை குறைச்சிக்கிங்க, பொறுமைகளை அதிகப்படுத்திக்கிங்க, ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, யாரையும் பயப்படாதீங்க. கடவுள் உங்கள் பக்கம் இருக்கார். ஒப்பிட்டு பார்த்துக்காதீங்க, இவனுக்கு அது கிடச்சிச்சே நமக்கு எப்போ கிடைக்கணும். தெய்வத்தை நம்புங்க. தெய்வம் மட்டும்தான் உங்களோட ஸ்பெஷல் பர்மிஷனோட உங்கள் பக்கத்திலே இருப்பார். சித்தர்களை நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க, சிவனை நம்புங்க, முருகனை நம்புங்க. வேற எங்கேயுமே போக வேண்டாம். நீங்கள் தனிமையாக உட்காருங்க, அது உங்களை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகும். இன்டெலிஜென்ட்டாக முடிவெடுப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தீர்வு. முக்கியமாக கோபத்து ரொம்ப முக்கிய. கோபத்திற்கு பதில் பொறுமை தான். ஒருத்தன் கோபப்படுத்தி பேசுகிறான்னு பொறுமையாக பாருங்கள், சிரிங்க அவன்கிட்ட. உங்கள் ஸ்மைலில் எல்லாமே முடிஞ்சிடும். இன்னிலேருந்து நீங்கள் சிரிக்கிறீங்க, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. நீங்கள் சிரிக்கிறீங்கனாலே அதிலே தெரிஞ்சிடணும். அடுத்தது முருகனை பிடிச்சிங்க. திங்கக்கிழமை சிவபெருமான சிவனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். ஏதாவது ஒரு சிவ மந்திரம், காயத்ரி மந்திரம் எடுத்துங்க. சிவனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமையில் முருகபெருமான், இந்த 2 சுவாமியை பிடிச்சிங்க. முருகன் இல்லாமல் நீங்கள் கிடையவே கிடையாது. செவ்வாய்க்கிழமை முருகன், திங்கக்கிழமையில் சிவபெருமான், இந்த 2 சுவாமியை வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சா ஓம் சரவண பவ அப்படின்னு 27 முறை, செவ்வாய்க்கிழமையில் 108 முறை, ஒரு நாளைக்கு 27 முறை ஓம் சரவண பவ. அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில் 108 முறை சரவண பவ மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. நம்பி பாருங்க, உங்கள் டிப்ரெஷன் கிளியர் ஆகும். உங்களுக்கு யார் பிரச்சனைக்குரியவங்களோ அவங்க விலகுவாங்க. சூரனையே சம்ஹாரம் பண்ணவர் அந்த சுப்பிரமணியர். அதனால் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறவங்க, எதிரியாக இருக்கிறவங்க விலகுவாங்க. கன்னிராசி, துளாராசி, விருச்சக ராசி, தனுசு ராசிக்காரர்கள் உங்கள்கிட்ட கட்டுப்படுவார்கள். மற்ற எந்த ராசிக்காரர்கள் எந்த தசாபுத்தி நடக்கும்போது உங்களை எதிர்த்தாலும் நீங்கள் சிவனையும் முருகனையும் அதிகமாக பிடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தலைமை பண்பு அவங்களுக்கு தெரிய உங்ககிட்ட குரலை ஒசத்தாமல் டவுன் ஆகுவாங்க. இது நிதர்சனமாக நடக்குங்க, நம்புங்க. இவ்வளோ நாள் நீங்கள் டிப்ரெஷன் துன்பம் பட்டிருக்கலாம். இனி நான் சொல்கிறத கரெக்டாக இந்தந்த மனிதர்களால் தான் உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகுறீங்க, இந்தந்த மனிதர்களால் தான் உங்களுக்கு துன்பம் வருதுன்னு சொல்லிட்டேன். அந்தந்த மனிதர்கள்கிட்ட இந்தந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இந்த உலகமே பார்க்கக்கூடிய ஜொலிக்கக்கூடிய மனிதர்களாக மேஷம் வருவீர்களே தவிர மேஷத்தை குறைத்து எடை போட வேண்டாம். இந்த பிறப்பு உங்களுக்கு அற்புதமான பிறப்பு. பிள்ளைகளா, என் குழந்தைங்களா, என் பெரியவர்களே, உங்கள் ஆசீர்வாதம், பெரியவர்களோட ஆசீர்வாதம். மேஷத்தில் பிறந்தவர்கள் ஞானிகள். நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கே பொறுமை வந்துடும். எப்போ ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ பேசியிருப்பீங்க, எவ்வளோ அப்படியே போக போக அப்படியே சாந்தமாகிடுவீங்க. இதுதான் மேஷம். பொங்கவும் தெரிந்திருக்கும், அதே நேரத்தில் பொங்கியவர்கள் மற்றவர்களை அணைத்து கொள்ளவும் தெரியும். இதுதான் மேஷம். அப்படிப்பட்ட மேஷம் இனி ஒரு நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குவீங்க. நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.